அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும் கதாலிக்க சஹரஹா லக்கும் லிதுகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரும் கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் வஜத சஅத்தன் லியு ஐயு லஹிய ஃபலா யஹ்லுர் முஸல்லனா அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் ஷம்ஸில் அம்பியாயி குதுபில் முர்சலீன் தாஜில் உம்மத்தி ஷஃபீல் முதுனிபீன் ஷஃபீல் யௌமல் கியாமத்தி அல்லாஹு ஜாகாதி பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் ரலீனா பில்லாஹி ரப்பம் ஒபில் இஸ்லாமி தீனன் ஒபி முஹம்மதின் நபியம் வ ரசூலா. எல்லா புகழும் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் இருந்தாலும் அந்த நபிமார்களில் இறுதியாக வந்துதித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய தோழர்கள் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் இன்றும் என்றும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அருளுக்கு அன்புக்கு சொந்தக்காரர்களே, ஒரு புனிதமான ஒரு மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். மாதத்தினுடைய பெயரை அதனுடைய மகத்துவத்தை நம்மவர்களுக்கு காட்டுகிறது, உணர்த்துகிறது. என்ன மாதம்? துல்ஹஜ் என்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அதனுடைய தலையங்கமே இதனுடைய சிறப்பு வேற என்பதை அது உணர்த்தி காட்டுகிறது. எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அந்த மாதம் சிறப்பான மாதம்தான். ஆனாலும் கூட அந்த ரமலானுடைய மாதத்தில் 10 நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ரமலானில் கடைசி 10 நாட்கள் முந்திய 2 10ஐ விட கடைசி 10 நாட்கள் சிறந்த நாட்களாக இருக்கிறது. ஏன் சிறப்பு வந்தது என்றால், குர்ஆன் இறங்கப்பட்ட அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு கடைசி 10லே அடங்கியிருக்கிறது. அதே போல நீங்கள் பார்க்கின்ற பொழுது முஹர்ரம் மாதம் இருக்கிறது. அந்த முஹர்ரம் மாதத்தின் முதல் 10 நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. ஏன் அந்த முதல் 10 நாள் சிறப்பானது என்று சொன்னால், அந்த 10 நாட்களில்தான் ஆசுரா தினம் என்ற அந்த நாளில்தான், முஹர்ரம் மாதத்தின் முதல் 10ல் தான் ஆசுரா தினம் என்பதும் இருக்குகிறது. இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே பார்க்கின்ற பொழுது முதல் 10 நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. ஏன் அப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த முதல் 10ல் தான் ஹஜ்ஜி என்ற அந்த கடமையும் குர்பானி என்ற அந்த கடமையும் நிறைவேற்றக்கூடியது இந்த 10ல் தான் அமைந்திருக்கிறது. அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஹஜ்ஜும் குர்பானியும் நம்மவர்களுக்கு தெரியக்கூடிய உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? ஹஜ்ஜும் குர்பானியும் இந்த மாதத்தில் தான் செய்ய வேண்டும், செய்ய முடியும். மற்ற மாதங்களில், ஏனைய மாதங்களில் செய்ய முடியாது. செய்தாலும் அது ஹஜ்ஜாக ஆகாது, குர்பானியாக ஆகாது. ஆனால் அப்ப இந்த மாதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஹஜ்ஜும் குர்பானியும் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன, அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டும் நம்மவர்களுக்கு உணர்த்துகிறது ஒரு பாடத்தை. ஹஜ்ஜும் குர்பானியும்
ஒரு பாடத்தை உணர்த்துகிறது. என்ன பாடத்தை என்று சொன்னால், அல்லாஹு தாலா அல்லாஹுடைய ரசூல் மார்க்கம் ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்னால் அப்படியே ஒரு இஸ்லாமியன் செய்தி ஆக வேண்டும். அல்லாஹுடைய ரசூல் ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்கின்ற பொழுது அவன் அறிவை பயன்படுத்தி அறிவு ரீதியாக இது இப்படி இருக்கிறதே என்று ஒரு மனிதன் எண்ணக்கூடியவனாக இருந்தால் அவன் பரிபூரணத்துவம், ஈமானிலே பரிபூரணத்துவத்தை பெற்றவன் அல்ல என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப இறைவன் ஒரு காரியத்தை செய் என்று சொன்னால் எதிர்கேள்வி கேட்காமல் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த குர்பானியும் ஹஜ்ஜும் உணர்த்துகிறது. ஹஜ்ஜிலே நாம் பார்க்கிறோம், தவாஃப் செய்கிறார்கள். ஹஜ் செய்தவர்களும் இருக்கிறோம், உம்ரா செய்தவர்களும் இருக்கிறோம். நாம் பார்க்கின்ற பொழுது ஹஜ்ஜிலே உம்ராவிலே தவாஃப் செய்கிறோம். அப்போ தவாஃப் செய்கின்ற பொழுது நமக்கு அறிவு சொல்லும், ஏன் இதையே நாம் வலம் வர வேண்டும், இதையே சுற்றி சுற்றி நாம் வர வேண்டும் என்று அறிவு சொல்லும். ஏன் இந்த கட்டடத்திலே இறைவன் இருக்கிறானா? இல்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இந்த காபாவையே நாம் 7 தடவை இப்படி சுத்தி சுத்தி வர வேண்டும் என்று அறிவு சொல்லும். அந்த நேரத்திலே நம்முடைய அறிவை பயன்படுத்தக்கூடாது. மார்க்கம் சொல்கிறது தவாப் செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை தவிர அந்த நேரத்தில் அறிவை பயன்படுத்தினால் அறிவு சொல்லும், அல்லாஹ்வா இந்த இடத்திலே இருக்கிறான், ஏன் வலம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அறிவு சொல்லும். அதே போல நீங்கள் பார்க்கின்ற பொழுது சைத்தானுக்கு கல்லெறிவாங்க. ஹஜ்ல சைத்தானுக்கு கல்லெறிவார்கள். அப்ப நம்ம அறிவு சொல்லும், ஏன் சைத்தானுக்கு நாம கல்லை எறிய வேண்டும் அப்படின்னு அறிவு சொல்லும். ஆனால் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த இடத்திலே உங்களுடைய அறிவை பயன்படுத்தக்கூடாது. செய்யுங்கள் என்று சொன்னால் செய்ய வேண்டும், கல் எரியுங்கள் என்று சொன்னால் கல் எரியத்தான் வேண்டுமே தவிர உங்களுடைய அறிவை பயன்படுத்தக்கூடாது. அதே போல தொங்கோட்டம் ஓடுறான். சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் உம்ரா செய்ய உங்களுக்கு தெரியும், தொங்கோட்டம் ஓடுறான். அப்ப ஏன் தொங்கோட்டம் ஓடுகிறோம்? அதனுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஓடினார்கள். எதற்காக ஓடினார்கள்? தன்னுடைய மகனுக்கு தாகம் ஏற்பட்டது. தண்ணீர் குடிப்பதற்கு கூட என்ன தண்ணீர் இல்லை, தாகத்தை தணித்துக் கொள்வதற்கு கூட தண்ணீர் இல்லாத இடமாக இருக்கிறது. அப்படி தண்ணீரை தேடி தேடி அங்கும் இங்கும் ஹாஜரா அம்மையார் ஓடினாங்க. ரைட்டு. ஆனா அறிவு சொல்லும், இந்த பக்கத்துல பாத்தீங்களாக்கு சஃபா மருவாவுல தொங்கோட்ட ஓடக்கூடிய தருணத்தில் இந்த பக்கம் பார்த்தா ஜம்ஜம் தண்ணி இருக்கும், இந்த பக்கம் ஜம்ஜம் தண்ணி இருக்கும். எல்லா நிலைகளிலும் ஜம்ஜம் தண்ணி இப்போ இருக்கு. ஏன் தொங்கோட்டம் ஓடணும்? அன்றைக்கு ஓடுனாங்க தண்ணீருக்காக, தண்ணீரை தேடி தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் வேண்டும் என்று அன்றைக்கு ஓடினாங்க. இன்னைக்கு ஜம்ஜம் தண்ணீர் இருக்கு, ஏன் ஓட வேண்டும்? அறிவு கேட்கும். மார்க்கம் சொல்கிறது, இந்த நேரத்தில் நீங்கள் அறிவை பயன்படுத்தக்கூடாது. இது அறிவு சார்ந்த விஷயம் அல்ல, இது ஆன்மீகத்தை சார்ந்த விஷயம் என்று சொல்லி இந்த ஹஜ்ஜும் குர்பானியும் நமக்கு என்ன தருகிறது என்று சொன்னால், நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் எந்த மனிதன் கேள்வி கேட்காமல் அறிவுக்கு வேலை கொடுக்காமல் செய்கிறானோ அவன் தான் பரிபூர்ணமான மூமின். குர்பானி கொடுக்க இருக்கிறோம். அப்ப அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய தருணத்தில் அறிவு சொல்லும். என்ன சொல்லும்? ஏன் அதாவது ஒரு விலங்கை, ஒரு ஆடை, மாடை, ஒட்டகத்தை ஏன் அறுத்து பலியிட வேண்டும்? இது அறுப்பதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு ஏதாவது இறைச்சி போகிறதா? ஒன்றுமில்லையே. ஏன் அறுக்க வேண்டும்? அதற்குரிய கிரயத்தை, இறைச்சியை நாம 3ஆக பங்கு போட்டு ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு, நமக்கு இப்படி நாம பங்கு போட்டு கொடுக்கிறோமே, அதனுடைய தொகையை சதக்கா செய்து விடலாமே. அறிவு சொல்லும். இப்படி ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் அறுத்து நாம பலியிடுவதற்கு பகரமாக பணங்களை சதக்காக்கள் செய்யலாமே
ஏன் இதை அறுத்து இரத்தத்தை ஓட்டி இது சித்திரவதை மாறி இருக்கிறது என்று அறிவு சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் அறிவை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பரிபூர்ணமான மூமினாக ஆக முடியும். எப்படி என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவர்களுடைய துணைவியார் ஹாஜரா அம்மையார் அவர்கள் சின்ன குழந்தை. இந்த ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க. இப்பொழுது பாலைவனத்தில் விட்டுட்டு போறாங்க. பார்த்தா அடுத்த நேரத்திற்கு சாப்பிடுவதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, குழந்தை குடிப்பதற்கு கூட உணவு இல்லை, பானம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட தருணத்திலே பாலைவனம், ஆட்கள் கூட மக்கள் கூட நடமாடம் இல்லாத அந்த பாலைவனத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டுட்டு போறாங்க. அப்ப அவங்க கேட்கல. என்ன கேட்டாங்க? இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? அவங்க என்ன கேட்கல? அடுத்த வேலைக்கு உணவுக்கு என்ன செய்யறது, அடுத்து நம்முடைய பிள்ளைக்கு தாகித்தால் தண்ணீருக்கு என்ன செய்கிறது, பாலுக்கு என்ன செய்கிறது, உணவுக்கு என்ன கேட்கல. என்ன கேட்டாங்க? இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? எப்படிங்க? பச்சிலம் குழந்தை, சின்ன குழந்தை வச்சிருந்து கேட்கிறாங்க. அடுத்த நேரத்தில் தான் சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, எங்கேயும் உணவு வாங்க முடியாது, கடை இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப கேட்கிறாங்க இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அடுத்ததாக ஹாஜரா அம்மையார் அவர்கள் வாய் திறக்கவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொன்ன உடனேயே ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே செவிசாய்க்க வேண்டும். இதுதான் பரிபூர்ணமான மூமின் என்பதை உணர்த்தக்கூடியதுதான் இந்த ஹஜ்ஜும் குர்பானியுமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நான் பார்க்கின்ற பொழுது அந்த குர்பானியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த குர்பானி என்பது இன்று நேற்று வந்த காரியம் அல்ல. எப்படிங்க? இந்த குர்பானி என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து இந்த குர்பானி என்பது இருந்திருக்கிறது என்பதை நாம் குர்ஆனின் மூலமாக நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த குர்பானின் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும் மட்டுமல்ல, நம்முடைய கஷ்டங்கள் போகுவதற்காக குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். சந்தோஷமான நேரத்திலும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு சோதனை, கடுமையான ஒரு சோதனை ஏற்பட்டது. அவர்களுடைய மகன்களாக இருக்கக்கூடிய ஹாபில் காபில் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. என்ன சண்டை போடுறாங்க? அந்த பிள்ளைய நான் தான் திருமணம் செய்வேன் என்று ரெண்டு பேரும் சண்டை போடுகிறார்கள். ஆனால் மார்க்கம் ஒரு சட்டம், ஒரு உசூல் வச்சிருக்கிறது. அந்த சட்டத்துக்கு மாற்றமாக ஒரு ஆள் என்ன செய்யறாங்க? நான் தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சோதனை, பெரிய ஒரு கஷ்டம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்வது, ஏது செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி திகைத்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி இருக்கிறான். அந்த வரலாற்றை, இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆகர். ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. இந்த பெண்ணை நான் தான் திருமணம் செய்வேன், இந்த பெண்ணை அவர்தான் திருமணம் செய்வேன் என்று ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு இரண்டு பேர்களும் போட்டி போடுகிறார்கள். இந்த போட்டியிலே இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சரி செய்ய முடியவில்லை. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி, நீங்கள் குர்பானி கொடுங்கள், யாருடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டதோ அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளட்டும். அப்ப சோதனையான நேரங்களிலும் கஷ்டமான நேரங்களில் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் சோதனைகள் வரத்தான் செய்யும் மாறி மாறி. அப்படி கஷ்டங்கள் சோதனைகள் வருகின்ற பொழுது மனிதர்கள் என்னென்னமோ காரியங்கள் செய்வார்கள், மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை எல்லாம் செய்வார்கள். மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் குர்பானி கொடுக்குகின்ற பொழுது
ஒரு ஆட்டை அறுத்து நீங்கள் பலியிடுகின்ற பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை கஷ்டம் நீங்கும் என்று சொல்வதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது, இதை நாம பார்க்கின்ற பொழுது, அப்ப குர்ஆன் என்ன சொல்லுகிற, குர்பானின் மூலமாக பல கஷ்டங்களை எல்லாம் நமக்கு நீங்குகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதில் ஒரு இடத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, குர்ஆனிலே முதல் சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்கரா, அந்த சூரத்துல் பக்கரா என்று சொன்னாலும் மாடு என்றுதான் அர்த்தம். அந்த பக்கரா என்று வைக்கப்பட்டது இந்த வரலாற்றின் காரணமாகத்தான் அந்த சூறாவுக்கு பக்கரா என்று வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலகட்டத்திலே ஒருவர் கொலை செய்து விட்டார். ஒருவர் கொலை செய்து விட்டார். ஆனால் கொலை செய்தது யார் என்று தெரியவில்லை. இன்றைக்கு யாராவது கொலை செய்து விட்டால் அதற்கு தகுந்த கருவிகள், மோப்ப நாய்கள் நிறைய இருக்கிறது, கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் யாராவது கொலை செய்து விட்டால் எந்த கேமராக்களும் கிடையாது. இப்பொழுது மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொலை செய்து யார்? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அதற்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும் என்று மக்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே, நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது, இதற்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும். எப்படி அவங்க தீர்வு சொல்லுவாங்க? அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றான்? வைதிகால மூசா லி கௌமிஹி யா கௌமி இன்னல்லாஹ யஅமுருக்கு அன் ததுபு பக்கரா, நிறைய வசனங்களை எல்லாம் சொல்றான். நீங்கள் ஒரு மாடை அருங்கள். அவங்க நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொன்ன நேரம் சரியா போயிடும். எப்படிங்க? சுருக்கமா சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், ஒரு மாட்டை நீங்கள் அறுக்க சொல்லுங்கள், ஒரு மாட்டை குர்பானி கொடுக்க சொல்லுங்கள். சொல்லி அந்த மாட்டை அறுத்து அந்த மாட்டிலிருந்து ஒரு வஸ்துவை எடுத்து நீங்கள் யார் இறந்து இருக்கிறார்களோ அவர்கள் மீது அடியுங்கள், அடிக்க சொல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன பிறகு என்ன மாடு, சிறு வயசா வயசானதா என்னெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டாங்க. பிறகு அந்த மாடை அறுத்துட்டாங்க. அறுத்துட்டு கொலை செய்து இருக்கிறாரு, கொலை செய்யப்பட்டு இருக்கிறாரு. இவரை அந்த குர்பானி கொடுத்த அந்த மாட்டினுடைய ஒரு வஸ்துவை எடுத்து அடிக்கிறாங்க. அடித்த உடனே அல்லாஹ் தஆலா அவருக்கு உயிரை கொடுத்து அவர் எழுந்திருத்து இவர்தான் கொண்டார் அப்படின்னு சொன்ன உடனே இறந்து விட்டார் மீண்டும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் பெரிய ஒரு போராட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பிடித்துக் கொண்டு இந்த கொலையாளி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த வினாவுக்கு அல்லாஹ் சொன்னக்கூடிய விடை என்ன? குர்பானி கொடுங்கள். ஒரு மாட்டை நீங்கள் அறுத்து கொடுக்குகின்ற பொழுது உங்களுக்கு மத்தியிலே, மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த குழப்பம் நீங்குவதற்கு குர்பானி கொடுங்கள். அது மட்டுமா? ஒரு நபி தோழரை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். எப்படிங்க சந்திக்கிறாங்க? தோழரே, சில நாட்களாக உங்களை பார்க்கவில்லையே. பொதுவாகவே நபி தோழர்கள் பெருமானார் அவர்களை விட்டு பிரியவே மாட்டார்கள். அதனால் கேட்கிறாங்க பெருமானார் அவர்கள், தோழரே உங்களை பல நாட்களாக நான் பார்க்கவில்லையே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த தோழர் சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், நாயகமே எனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. எப்படிங்க திருமணம் முடிச்சு? அப்ப எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. எப்படிங்க திருமணம் எந்த அளவுக்கு சுருக்கம் முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. அப்ப நாயகமே எனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்களா சொல்லிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கல, ஏன் என்ன கூப்பிடலையா, அதெல்லாம் கேட்கல. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரே ஒரு செய்தி சொன்னார்கள். பொதுவாகவே திருமணம் முடித்தால் அவர் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார், சந்தோஷமாகத்தான் இருப்பார். அவரை பார்த்து, அந்த தோழரை பார்த்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தி சொன்னார்கள் தெரியுங்களா? தோழரே, ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுங்க. இன்னைக்கு அந்த வலிமா விருந்து போயிருச்சு. எப்படிங்க வலிமா விருந்து? திருமணத்துல உணவு போடுங்க, நீங்க போடாம இருங்க. பேரிச்சம்பழம் கொடுங்க அல்லது சாப்பாடை கொடுங்க, கொடுக்காம இருங்க. மார்க்க சொல்லல. அன்றைய காலகட்டத்தில் பேரிச்சம்பழத்தை கொண்டெல்லாம் நிக்க நடந்திருக்கு. ஆனா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியது வலிமா விருந்து.
அந்த வலிமா விருந்து இன்னைக்கு என்ன சில பேர் என்ன சொல்றாங்க, பத்திரிக்கை கொடுத்துட்டு வலிமா விருந்துல கலந்துக்கங்க. வலிமா விருந்து என்னைக்கு பார்த்தா அந்த திருமண அன்னைக்கு சாப்பாடு கொடுக்க, அதுதான் வலிமா விருந்து. அது இல்லவே இல்லை. நீங்க எங்க வேண்டாலும் போய் கேளுங்க. நிக்கா பத்திரிக்கை கொடுத்து போட்டு நிக்காக்கு அழைச்சிட்டு வலிமா விருந்து கலந்துக்கங்க ஆலிம்சா. அப்ப வலிமா விருந்துனா என்ன? நிக்காக முடிச்ச உடனே உணவு கொடுக்கிறார்கள், அது வலிமா விருந்தா? கிடையாது. கணவன் மனைவி வீடு குடிந்த பிறகு மணமகன் வீட்டில் மணமகன் சார்பாக போடக்கூடிய விருந்து தான் வலிமா விருந்து. இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது சில ஆலிம்கள் அதிகமாக உள்ள ஊர்களில் பார்க்கின்ற பொழுது இதைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வலிமா விருந்துன்னு சொன்னா திருமணம் ஆன பிறகு ஒரு நாள் கழித்தோ 2 நாள் 3 நாள் கழித்தோ அந்த மணமகன் உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விருந்திற்கு வலிமா விருந்து. அதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே ஒரு ஆடை அறுத்து நீங்கள் வலிமா விருந்து கொடுங்கள். ஏன்? அப்போ ஒரு மகிழ்ச்சியான நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் ஆடை அறுத்து கொடுங்கள். ஊரே குழப்பமாக இருக்கக்கூடிய தருணத்திலும் ஒரு மாடை அருங்கள். உங்களுடைய குழப்பத்திற்கு தெளிவு கிடைக்கும். அதாவது சந்தோஷமாக மனிதன் சந்தோஷம் பெறக்கூடிய இடங்களில் ஒன்று திருமணம். அந்த திருமணத்திலும் கூட ஒரு ஆடை அறுத்து வலிமா கொடுங்கள். ஏன்? உங்களுக்கு அந்த சந்தோஷம் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தம்பதிகளே சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வலிமா விருந்து கொடுங்கள் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டமான நேரங்களிலும் சோதனையான நேரங்களிலும் சந்தோஷமான நேரங்களிலும் குர்பானி கொடுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நான் பார்க்கின்ற பொழுது அப்ப அந்த குர்பானி என்பது யாருக்கு, யார் மீது கடமை? களிமா சொன்ன இஸ்லாமியர்கள் அத்தனை பேர்களும் குர்பானி கொடுக்க வேண்டுமா? கிடையாது. ஜக்காத் யாருக்கு கொடுக்க வேண்டும்? 87.5 கிராம் பவுனோ, 612 கிராம் வெள்ளியோ, அதன் கிரயமோ யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஜக்காத்து கடமை. ஆனால் அது நிபந்தனை, 1 வருஷம் அந்த பொருள் இருக்கணும். எப்படிங்க? 1 வருஷம் பொருள் இருக்கணும். இது ஜக்காத்துக்கு. ஆனால் குர்பானிக்கு அப்படி அல்ல. பிறை 10, 11, 12 இந்த 3 நாட்களில் 612 கிராம் வெள்ளியோ அதன் கிரயமோ, 87 கிராம் அதன் கிரயம் பவுனோ அல்லது அதன் கிரயமோ ஒருவனிடத்தில் அந்த 3 நாட்களில் இருந்தாலும், அல்லது 3 நாட்கள் ஒரு நாள் அவனிடத்தில் அந்த தொகை இருந்தாலும் அவர் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபு. இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டாங்க? ஜக்காத்து யாருக்கு கடமையோ அவங்களுக்கு தான் குர்பானி கொடுக்க. கிடையாது. இது தவறான விளக்கம். ஜக்காத்துடைய நிபந்தனை வேற. குர்பானிக்கு 10 அன்றைக்கு அந்த காசு இருக்கா, யாராக இருக்கட்டும் குர்பானி கொடுப்பது கடமை. இப்ப என்ன சொல்றாங்க? சரிங்க, எங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறோங்க, 8 பேர் இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதுமா? இது என்ன வியாபாரமா? நான் கேட்கிறேன், வீட்டுல 8 பேர் இருக்காங்க, 8 பேர்த்துல குடும்ப தலைவர் மட்டும் சாப்பிட்டார், மற்றவர் சாப்பிட்டதா ஆகுமா? 8 பேர் இருக்காங்க, குடும்ப தலைவர் இருக்காங்க அல்லது குடும்ப தலைவர் இருக்காங்க, குடும்ப தலைவர் மட்டும் ஒரு நேரத்தில் சாப்பிட்டாங்க, மீதி 7 பேருக்கு வயிறு நம்பிருமா? இல்ல குடும்ப தலைவர் மட்டும் ஒரு வக்து தொழுதாரு, அந்த வக்து மற்ற வக்துகள் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தொழுக தேவையில்லையா? கிடையாது. அப்ப அவரவர்கள் சாப்பிட்டால் தான் அவர்களுடைய வயிறு நிரம்பும், இது தெரியும். அப்ப அதே போல குடும்பத்தில் 8 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், எத்தனை பேர்கள் மீது இந்த 87.5 கிராம் கிரயம் அதனுடைய மதிப்பு யாரிடத்தில் இருக்கிறதோ, பெருமானம் அளவுக்கு யாரிடத்தில், ஒரு பெண்ணிடத்திலே மனைவி இடத்திலே இருந்தாலும் சரி, கணவனிடத்திலே இருந்தாலும் சரி, பிள்ளைகளிடத்திலே இருந்தாலும் சரி, குடும்பத்திலே எத்தனை பேர்களிடத்திலே இருந்தாலும் அத்தனை பேர்களும் குர்பானி கொடுப்பது வாஜிபு. ஒருத்தருக்கு மட்டும் என்று சொல்வது சாக்கு போக்கு சொல்லி நழுவுவதாக ஆகும். இப்படி நான் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். பிறந்த உடனேயே நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுது? அக்கீகா கொடுங்கள். எப்படிங்க? பிறந்த குழந்தை 7 நாள் ஆச்சா அக்கீகா கொடுங்க. ஏன்? அந்த அக்கீகாவின் மூலமாக அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பெரும் பெரும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படும் என்று சொன்னது மட்டுமல்ல,
செயல்படுத்தி காட்டியவர்கள் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா தங்களுடைய பேர பிள்ளைக்கு பிறந்த 7ஆம் நாள் அக்கீகா கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்கீகாவை கொண்டு அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நகை அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு நகை அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை மீட்போமா இல்லையா? அப்ப ஒவ்வொரு குழந்தைகளையும் அக்கீகா கொடுத்து அதை மீளுங்கள், மீட்டு வைங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படி அக்கீகா கொடுப்பதின் மூலமாக சைத்தானுடைய பெரிய ஒரு கோர பிடியில் இருந்து அந்த பிள்ளையை பாதுகாக்கிறோம். அது மட்டுமல்லங்க, அல்லாஹ் எல்லா பிள்ளைகளுக்கும் நீண்ட கால வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் எல்லோருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சின்ன பிள்ளைகள்ல இறந்து போறதெல்லாம் நம்ம பார்க்க இயற்கையா நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா பொதுவா சின்ன பிள்ளைகள் இறந்து போயிட்டால் குடும்பத்தார்களுக்கு மிகவும் கஷ்டம்தான், சிரமம்தான், அந்த சோதனை தான், அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனாலும் கூட அந்த சின்ன பிள்ளைகள் இறந்து போயிட்டால் அவருடைய தாய் தகப்பனுக்காக நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும், அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். ஆனா எந்த தாய் தகப்பன் சின்ன பிள்ளைக்கு அக்கீகா கொடுக்காமல் குழந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தை தாய்க்கு தகப்பனுக்கு தொடர்பு இருக்காது, பரிந்துரை செய்யாது. அதற்காகத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்கீகா கொடுங்க. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது இந்த குர்பானி கொடுப்பது என்பது இன்று நேற்றல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் அந்த கொடுப்பதின் மூலமாக, குர்பானி கொடுப்பதன் மூலமாக பல கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் நீங்கும் மட்டுமல்ல, இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கும். அப்ப அந்த கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கார் வாங்குறோம், எப்படிங்க? சாதாரண ஒரு கத்தரிக்காய் வாங்குறோம், ஒரு வெண்டிக்காய் வாங்குறோம், என்ன செய்வோம்? வாங்குறப்ப பார்த்து வாங்குறோம், வெண்டிக்காயா ஒடிச்சு வாங்கணும் பார்க்கிறோம். இல்ல நாம ஏதோ தானே காய்கறி வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்காரம்மா பிபி அம்மா என்ன பாக்குறாங்க, என்னங்க போனீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்க, என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க காய்கறி, எங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன எப்படி இருக்கு பாருங்க, கத்தரிக்காய் சொத்தையா இருக்கு, வெண்டிக்காய் பாருங்க முத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம மனைவி ஏதாவது சொல்லுவாங்களே என்பதற்காக வாங்கக்கூடிய காய்கறியை பார்த்து பார்த்து வாங்குவோம். சாதாரணமா தான் சொத்தையா இருக்குன்னு அறுத்து போட்டு போயிடலாம், ஆனால் பார்த்து வாங்குவோம். அப்ப அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை குறையில்லாமல் இருக்க வேண்டும். எப்படிங்க? ஏதோ குறை, பணம் குறையாது இருக்கு பரவாயில்ல, கால் நொண்டியா இருந்தான்னா நெட்டையா இருந்தான்னா, எப்படிங்க? காசு குறையா இருக்கு அப்படி பார்க்க கூடாது. கொடுக்கக்கூடிய பிராணி அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய பிராணி மட்டுமல்ல, நாளை மறுமையிலே நமக்கு வாகனமாக உலகத்திலே வாழுகின்ற பொழுது பைக்கின் மூலமாக, காரின் மூலமாக, விமானத்தின் மூலமாக பயணித்த அந்த பயனாளிக்கு நாளைக்கு மறுமையிலே நாம் கொடுக்கக்கூடிய அந்த பிராணி சிராத்துல் முஸ்தகிம் என்ற பாலத்திலே நமக்காக வெயிட்டாக நின்று கொண்டு இருக்கும், வெயிட்டிங்ல நின்று கொண்டிருக்கும். அப்ப நாம கொடுக்கக்கூடிய அந்த பிராணி நல்ல பிராணியாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், குறை என்று சொன்னால் தூக்கி எறிந்து விட்டு வேற உறுப்புகளை சாப்பிட்டு கிடையாது. நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, அதாவது எந்த விதமான குறைகள் இல்லாமல் கொடுக்கக்கூடிய பிராணியை பரிபூர்ணத்துவம் பெற்ற பிராணியாக நீங்கள் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதல்லாமல் நாம பார்க்கின்ற பொழுது அந்த பிராணிகளில் சில பேர்களை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அதாவது குளிப்பாட்டுவது, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது. அந்த நேரத்தை தண்ணியை தூக்கி ஊத்தி விடுறாங்க, இது யாருடைய கலாச்சாரம்? சில பேர் மாலையை போடுறது, இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாத ஒரு கலாச்சாரம். அன்பிற்கு அதே போல நீங்கள் பார்க்கின்ற பொழுது கூட்டு குர்பானியில போனீங்க, இன்னும் நிறைய வேடிக்கை இருக்கு, நேரம் இல்ல. பாத்தீங்களாக்க சில பேர் கூட்டு குர்பானியில் சேர்ந்த உடனே என்ன சொல்லுவாங்க, ஆலிம்சா எத்தனை கிலோ கறி கிடைக்கும்? நான் கேட்கிறேன், கறிக்கு எத்தனை கிலோ கறி கிடைக்கும் என்று கேட்ட ஒரு நபரை நீங்கள் குர்பானி கூட்டில் சேர்த்தால் 6 பேருடைய கூட்டும் வீணா போயிரும், பாலா போயிரும். எழுதி வச்சுக்கோங்க, எங்க வேணாலும் சட்டத்தை கேளுங்க. ஒரு குர்பானி மாடா இருந்தா 7 பேர் வேணும். ஒரு ஆள் சேரக்கூடிய தருணத்தில் என்ன செய்வாரு? பணத்தை கட்டிட்டு எத்தனை கிலோ கறி, என்ன கசாப் கடையா? கசாப் கடையில போனீங்களாக்க, கறி கடையில போனா எத்தனை என்ன ரேட்டு அப்படின்னு கேட்போம். ஆனா குர்பானிக்கு நீங்கள் சேருகின்ற பொழுது எத்தனை கிலோ கறி கிடைக்கும் என்ற அந்த இறைச்சியை ஒரு மனிதன் எண்ணினால்
அந்த எண்ணத்தோடு எண்ணி இருக்கக்கூடிய அந்த ஆளை மற்ற 6 நபர்களோடு சேர்த்து குர்பானி கூட்டில் சேர்த்தால் 7 பேர் பாலா போயிரும். தெரியாத விஷயம் அல்ல. பால் பெரிய பாத்திரத்தில் பால் இருக்குது, கொஞ்சோண்டு ஆணமோ அல்லது ஏதோ ஒரு விஷயமோ பட்டுருச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? என்னங்க, எல்லாம் வீணா போயிரும். அப்போ ஒரு நபர் நீங்கள் சேர்க்கின்ற பொழுது யாராவது சொல்லுகிறார்களா, என்னை குர்பானி கூட்டு குர்பானில் சேர்க்கின்ற பொழுது நல்லவர்களோடு சேர்த்து என்னோடு சேருங்கள் சொல்லுகிறார? கம்மி. அப்படி சொல்லக்கூடிய இருக்க கம்மிங்க. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாம் குர்பானி கொடுப்பது அல்லாஹ்வுக்காக, அடியானுக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பிராணியை உயர்தரமான பிராணியாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஆடு மாடுகளை விற்கக்கூடியவர்களும் இது இபாதத்துக்காக செய்கிறார்கள் என்ற அந்த எண்ணமும் வர வேண்டும். வாங்கக்கூடியவர்களுக்கும் இது நாம குர்பானிக்காக வாங்குகிறோம், கொடுக்கக்கூடியவர்களுக்கும் அதை விற்கக்கூடியவர்களுக்கும் இபாதத்துக்காக நாம கொடுக்கிறோம் என்ற அந்த எண்ணமும் வர வேண்டும். ஆகையினால் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த குர்பானியுடைய சட்டங்களை எல்லாம் தெரிந்து கொடுத்தால் தான் பரிபூர்ணமான குர்பானியாக தவிர ஏதோ ஆராதத்தை. இன்னைக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்க வெளிநாட்டுல இருந்து சொந்தக்காரர்கிட்ட போன் போட்டுறாங்க, போட்டுட்டு அதை என்ன செஞ்ச ஆடை பார்க்கறது கிடையாது, என்ன வேலை எதுவுமே கிடையாது, காது போயிருக்கா, அதாவது கொம்பு உடைஞ்சதா, எதை பார்க்கறதுல பெருநாளா முடிஞ்சு வச்சு பிறகு என்ன ரேட்டுப்பா அந்த ரேட்டா அனுப்பி விட்டுறாங்க. இது இருக்கக்கூடாது, இதனுடைய மார்க்கம் சொல்லல. நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த குர்பானி எப்படிப்பட்ட குர்பானி, வாங்கினது எப்படி நொண்டியா எப்படி, இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஏதோ ரெடிமேடு மாதிரி, அதாவது நான் காசு அனுப்பிடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் பேணி முறை பிரகாரம் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த குர்பானின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை முழுமையாக கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் நாம் குறை வைத்த பிராணியை கொடுத்தால் அந்த கிடைக்கக்கூடிய நன்மையிலும் குறைவாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சட்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.